ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு முட்டை குருமா தாங்க பார்க்க போகிறோம். நான் முட்டை வந்து ஒரு 5 முட்டையை நல்லா மிளகாத்தூள் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி நைஸாக அடித்து எடுத்திருக்கேன். 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இந்த பக்கம் ஒரு 6 முந்திரி, ஒரு 2 தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் பெரட்டி உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேங்க முட்டையை. அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இது நல்லா பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மொக்கு, ஒரு பட்டை இப்போ போட்டு இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கல்பாசி வணக்கி விட்டுட்டு அதே எண்ணெயிலேயே வந்து இப்போ நான் கட் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு கம்மியான அளவில் குழம்பு செய்கிறனால நான் அதிகமாக சேர்த்துறேன். வெங்காயம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்ச விழுது வந்து 1 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். தக்காளி வந்து இப்போ நல்லா அடித்து எடுத்துருக்கேன் இல்லைங்களா. தக்காளி இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டோம்னா டக்குன்னு வணங்கி வந்துடும். நம்ம சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி நம்மளுக்கு வெளியிலத்தையே தெரியாதுங்க. இப்போ நல்லா வணக்கி விட்டாச்சு. வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மல்லிப்பொடி, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, புரோட்டா, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், லேட்டாக ஆகாது. கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா பொடியும் சேர்த்திட்டு இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ குழம்புக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கணும். இந்த அளவு நல்லா சுண்டி எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காயும் முந்திரியும் போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டையும் கலந்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம குழம்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ உப்பும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா குழம்பு கொதித்து வரட்டுங்க. நல்லா இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ முட்டையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம். கீரி சேர்த்துட்டோன்னா உள்ளே இருக்க அந்த மசாலா வந்து நல்லா நம்ம குழம்புல பிடிச்சிக்கும். அருமையாக இருக்குங்க. எல்லா டிஃபனுக்குமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு குருமா வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக, டைமும் எடுக்காது. வேலைக்கு போகிறவங்களாம் டக்குன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். வேறு எந்த பொடியுமே இதில் உள்ளே சேர்க்கலைங்க. அருமையான குருமா நம்மளுக்கு சூப்பரான எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தெரிஞ்சுக்கலாம்.